ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோலையும் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவிஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி வந்த மூவிஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ போன வீடியோக்கு நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டை பற்றி பேச போகிறோம். அதை பற்றி தான் உங்களுக்காக நம்ம டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு கண்டென்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் சினிமா ரொம்ப கம்மியான ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவிஸ் தான் வந்திருக்குன்றத சொன்னோம். அதில் வந்து நம்ம நல்ல ரீச்சான மூவிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிகில் மூவி, தளபதி விஜய் சார் நடிச்சிருப்பாரு. அட்லி சார் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அட்லி சார் வந்து அது ஒரு உமன்ஸ் பேஸ்டு மூவியாக இருந்துச்சு, நல்ல ஃபீமேல் ஓரியன்டட் மூவியாகவும் இருந்துச்சு பிகில் மூவி அது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நட்பே துணை மூவி இப்போ கமலாசர் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. 2019 தான் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஒரு ஹாக்கி வச்சு வந்த படம், ஹாக்கி ஸ்போர்ட்ஸ் வச்சு வந்த படம் அது. அதை வந்து டைரக்டர் பார்த்திபன் தேசிங் சார் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. அடுத்து வந்து ப்ளூ ஸ்டார் மூவி ரிலீஸ் ஆச்சு 2024 ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகி. ப்ளூ ஸ்டார் மூவி அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி தான், ஒரு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அந்த மூவி. அதை வந்து டைரக்டர் சந்தோஷ் ஜெயக்குமார் சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு ப்ளூ ஸ்டார் மூவியை. அடுத்து வந்து லப்பர் பந்துன்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஒரு அது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸும் இருந்துச்சு அந்த மூவியில். லப்பர் பந்து அதுவும் கிரிக்கெட் பேஸ்டு மூவி தான், அது ஸ்போர்ட்ஸ் மூவி தான் அது. அது வந்து தமிழரசன் பச்சமுத்து சார் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு அந்த மூவியை. அடுத்து வந்து ஜீவான ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. இது ஜீவானா வந்து விஷ்ணு விஷால் சார் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. அந்த மூவி 2014 ரிலீஸ் ஆன மூவின்னு நினைக்கிறேன். அது வந்து டைரக்டர் வந்து அதோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுசீந்திரன் சார் தான் அந்த படத்தோடைய டைரக்டர். அது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூவிஸ்லாம் வந்துருந்துச்சு நம்ம தமிழ் சினிமாவில். நிறைய ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவிஸ் வந்து நிறையன்னு சொல்ல முடியாது, வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவிஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுறதுன்றது தப்பு அது. ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியான ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவிஸ் தான் வந்திருக்கு, அதுதான் நிஜம். அது வந்து இவ்வளோ கம்மியான ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா வரமாட்டேங்குது, ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவிஸ் அவ்வளோவா வரமாட்டேங்குது நம்ம தமிழ் சினிமாவில். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவிஸ் கம்மியாக வந்திருந்தாலும் அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு, ரிசல்ட் வந்து நல்ல ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவியை வந்து ஃபேன்ஸ் கைவிடலன்னு தான் சொன்னோம். ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு மூவிஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஆனால் வந்து அது வந்த மூவிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 95% வந்து சக்ஸஸ் ஆகி தான் ஆயிருக்கு. படம் நல்லா வரவேற்பு கிடைச்சிருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மூவிஸ். ஆனால் வந்து இப்போ அதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மூவிஸ் வரல, அதுதான் உண்மை. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து டேரக்டர்ஸ் பார்த்தாங்கன்னா, சினிமா டேரக்டர்ஸ் அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மூவிஸ் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணுன்றத நான் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அதில் நம்ம தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மூவிஸ் வரணுன்றதை நான் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியான ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மூவிஸ் வந்ததுனால அது நல்ல ஆடியன்ஸ் அதை கைவிடலை, மக்கள் அந்த மூவிஸை சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. ஆனால் வந்து இந்த வீடியோ மூலமா நிறைய ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மூவிஸ் வரணுன்றதை நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதாவது முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்த இன்னொரு வீடியோனா நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் கிளம்புறேன். தேங்க்யூ, பை பை.